இங்க ஒருத்தவன் வெறுங்கால ஆணி படுக்கையில நடக்கிறான். இதுல இவனால ஈஸியா நடக்க முடியுது. ஆனா குறுக்க இருக்கிற அந்த நெருப்பை தாண்டுனா இவனோட காலே கண்டமாயிருது. இதனா பார்த்த அடுத்து தாண்ட போறவன் நைசா நகர பாக்குறான். அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்டு மாட்டி விட்டுறான். இவனும் அந்த நெருப்பை தாண்டி அசால்ட்டா நின்னு பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த ஆணி படுக்கையை விட்டு இவனோட காலு வெளியில இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரும் இவனை கழுவி ஊத்தி விரட்டி விட்டுறானுங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த ஆணி படுக்கையில யாரு முழுமையா நடந்து போய் அந்த நெருப்பையும் தாண்டி இதை யார் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்களோ இந்த நாட்டோட இளவரசிய கட்டி வைக்கிறேன்னு இந்த நாட்டோட இளவரசரே சபதம் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் இவனுங்க எல்லாருமே உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல ஒருத்தவன் ஈஸியா ஜம்ப் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுறான். அப்படியே அந்த நாட்டோட இளவரசிய பார்க்கலாமேன்னு பார்த்தா அவளோட இன்னொரு கண்ணு தீஞ்சு போய் கிடக்குது. இதனா பார்த்த இவன் நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த குச்சியை வச்சுனா ஜம்ப் பண்ணி அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு துணி கடைக்குள்ள போய் புது ட்ரெஸ்னா போட்டுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி உள்ள மாஸ்க்னா மாட்டிட்டு அவளை தசை திருப்புறான். இந்த பொண்ணும் அந்த பக்கத்து தான் போயிட்டானோன்னு தசை மாறி போயிடுறா.